ஹாய் வணக்கம். திஸ் இஸ் நாகராஜ், ஏடிஎஸ் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், சென்னை. டுடே நமக்கு வந்த ஸ்லாட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர். ஸோ ஆஸ் யூஷுவல் ஆன் டைம் காலையில் வந்துவிட்டோம். ஒரு 8:30 to 9 அங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் நம்ம வந்துவிட்டோம். டிவி, அதோட கம்பெனி பாக்ஸு, அதோட ப்ராப்பர் தர்மோகோலோட ஃபுல் செட்டு அப்படியே இருந்துச்சு. ஸோ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி மெயினாக அந்த டிவியோட பாக்ஸஸ்லாம் அதோட ப்ராப்பர் தர்மோகோலோட ஃபுல்லாக இருந்தால் தான் அது சேஃப்டி வைஸ் ஹவுஸ் ஸ்டேஷனுக்கு. ஸோ அந்த கிட்ட அப்படியே இருந்ததுனால ஸோ அதில் நீட்டாக பக்காவாக பேக் பண்ணிவிட்டு மேலே ஒரு ரேப் பண்ணிட்டோம். அது முடிஞ்சுது. தென் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே ஆஸ் யூஷுவல் 2-3 லேயர் போட்டு பக்காவாக பேக் பண்ணி பபுள் ரேப் பண்ணி மேலே வந்து ஒரு பாலித்தீன் ஷீட் போட்டு ஃபுல்லாக நீட்டாக பேக் பண்ணிட்டோம் 3 லேயரு. அதுக்கு மேலே டஸ்ட்பின் போட்டு பக்காவாக அதையும் ரேப் பண்ணிட்டோம். நார்மலாக அந்த வெளியூர் பண்ணுறதுக்கு மட்டும் எப்படின்னா நார்மலாக வித்தின் சிட்டிக்கே நம்ம 2 லேயர் போடுவோம். ஹவுஸ் ஸ்டேஷன் போது எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் போட்டு பக்காவாக நீட்டாக பேக் பண்ணிவிடும். ப்ளஸ் நம்ம மேக்ஸிமம் பேக்கிங் வைஸுன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீட் பேக்கிங் இல்லாமல் நம்ம அந்த திங்ஸ் எல்லாம் அனுப்புறதில்லை. பேக்கிங் மெட்டீரியல்ஸு நிறைய கொஞ்சம் செலவாகும். பட் ஹவுஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம அந்தளவுக்கு பேக்கிங் கொடுத்தா தான் அது சேஃப்டி வைஸாக போகும். ஸோ அதனால் நம்ம அந்த பேக்கிங்கில் எந்த குறையும் வைக்கிறதில்ல. ஃபுல் பேக்கிங்கு ஆஸ் யூஷுவல். கிச்சன் வெசல்ஸு, ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாமே காட்டன் பாக்ஸஸ் அதில் நீட்டாக பேக் பண்ணிவிடுவோம். என்னென்ன ஐட்டம்ஸு நம்ம உள்ளே இருக்குன்றதை பக்கமாக பேக் பண்ணிடுவோம். ப்ளஸ் டைனிங் டேபிள் ஆகட்டும், ப்ளஸ் டைனிங் டேபிளோட சேர்ஸ் ஆகட்டும், டிவி ஸ்டாண்டு, ப்ளஸ் சோஃபா செட் வந்து இங்கே இருக்கிற டைப் வந்து ரிமூவபிள். ஸோ அது எல்லாத்தையும் பக்கமாக பேக் பண்ணிட்டோம். தென் அதே மாதிரி ஆன் டைம் நம்ம இந்த வெஹிக்கிள்லாம் எப்படின்னா 1 வீக் பிஃபோர் நான் புக்கிங் போட சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, கரெக்டான வண்டி நம்ம பிஃபோர் புக்கிங்லேயே பண்ணிடுவோம். முன்னாடியே வண்டியை புக் பண்ணிட்டோம்னா அது நமக்கு கொஞ்சம் அந்த டைம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அந்த டிவி வைக்கிறதுலாம் எந்த இடம், ஒரு பெட் இருக்குது, பெட்டில் சைடில் டிவி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு பெட்டு வச்சு அது ஃபுல் பேக்கிங் நீட்டாக கொடுத்துட்டோம். ஷேக் இல்லாத அளவுக்கு ஃபைனலாக லோடு டன் பண்ணிவிட்டு வண்டியை இங்கே லாக் பண்ணிட்டோம்னா அன்லோடிங் பாயிண்டில் தான் அது ஓப்பன். இன்கேஸ் வண்டியில் ஏதாவது அடுக்கிறாங்க, இல்லை வழியில் ஏதாவது செக்கிங் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது ஓப்பன் பண்ணுவாங்க. அதர்வைஸ் நோ சான்ஸ் அது ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே அன்லோடிங் பாயிண்டில் தான் அது ஓப்பன் ஆகும். ஃபைனலாக நம்ம எப்பவும் பண்ணுறது, ஒரு வண்டிக்கு இங்கே நம்ம கிளம்பும்போது பூஜை போடாமல் நம்ம இது வரைக்கும் அனுப்பிச்சதில்லை. உங்களுக்கே தெரியும், எல்லா வீடியோஸ்லேயும் அது இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் பக்காவாக நீட்டாக பூஜையை முடிச்சுட்டு வண்டியை கிளம்பிட்டோம். ஒரு 2-3 மணிக்கெலாம் வண்டி இங்கேருந்து கிளம்பிருச்சு. நெக்ஸ்ட் டே காலையில் ஒரு 8:30 to 9 வந்து அங்கே டெலிவரி. பெங்களூரில் நம்மளோட அன்லோடிங் பர்சன் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதை நீட்டாக அங்கே அன்பேக்கிங் பண்ணி வித் ரீஅரேஞ்சு கட்டிலெல்லாம் மாட்டிட்டு நம்ம பேக் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் அன்பேக்கிங் பண்ணி அங்கே செட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கால் பண்ணுங்கள். நாகராஜ், ஏடிஎஸ் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். தேங்க்யூ.